Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிச்சன்ல டஸ்ட்பின் கிட்டலாம் இருக்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிங்களை எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 3 மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் இருக்கிற அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தான் செய்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த பாக்ஸில் 1/4 பகுதி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பீஸ் ஆரஞ்சு பழம் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம், ஆப்பிள் இல்லை எந்த வாசனை தர்ற பழங்கள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பூச்சி உள்ளே போனாலும் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இது மேலே ஒரு சிசரை ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கங்கே ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். இதை நீங்கள் கிச்சனில் எங்கே பூச்சி அதிகமாக வருதோ அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா இந்த பழத்தோட சர்க்கரையோட வாசனைக்கு அது உள்ளே போயிடும். ஆனால் அதால் வெளியில் வர முடியாது. ரெண்டாவது மெத்தட் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லைனா கிளாஸ் பாட்டிலோ எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பீஸ் அளவு ஆரஞ்சு பழம் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம் இல்லை ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். இந்த பாட்டிலில் 1/4 பகுதி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பேப்பரில் இந்த மாதிரி கோன் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. கோனோட அடிப்பகுதியில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பாட்டிலோட அந்த விளிம்பு பகுதியிலையும் இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பூச்சி உள்ளே போனால் வெளியில் வராமல் இருக்கும். இதையும் நீங்கள் கிச்சனில் எங்கே அதிகமாக பூச்சி வருதோ அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா இது வழியாக உள்ளே போயிடும். அதால் வெளியில் வர முடியாது. மூணாவது மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு வினிகர் இதில் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 2 டீஸ்பூன் அளவு பாத்திரம் கழுவுற லிக்விட் சேர்த்துக்கலாம். இந்த பாக்ஸில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிசரை லைட்டாக சூடுபடுத்திட்டு அங்கங்கே ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. பூச்சிங்க வர இடத்துல இதை வச்சோம் அப்படின்னா இதோட வாசனைக்கு உள்ளே போயிட்டு அதால் திரும்ப வர முடியாது. இந்த 3 மெத்தடில் நீங்கள் எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம். 3மே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.